வேற என்ன பண்ண சொல்றீங்க மாமா? என் கழுத்தை பாருங்க. எந்த தாலிக்காக நான் ஏங்கி ஏங்கி தவம் கிடந்தனோ அந்த தாலி இப்ப எனக்கு இல்ல. எந்த கை என்ன தொட்டு தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டனோ அந்த கை இன்னைக்கு அதை செய்ய மறுக்குது. யாருக்காக என் வாழ்க்கையை நான் படைய வச்சனோ அவரே என்ன சந்தேகப்பட்டுட்டாரு. இனிமே எனக்கு என்ன இருக்கு? உங்க புள்ள கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் மருமகங்கிற உரிமையோட நான் அந்த வீட்டுல இருந்தேன். இப்ப இல்லையே. கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கற்பனையா நான் யாரோ ஒருத்தரை காதலிச்சேன்னு ஒத்துக்கிட்டாதான் தாலி கட்டுவேன்னு பேசுறவர நாம என்ன பண்ண முடியும் மாமா? சுப்பு, நீ அழாத சுப்பு. அவன் கடக்குறான். ஏதோ ஒரு குழப்பத்துல இப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரலாம். ஆனா அதுக்கு நீ அங்க இருக்கணும் சுப்பு. நீ அங்க இருந்தாதான் அவன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழையபடி அவன் மனசை மாத்த முடியும். நீ ஏன் இங்க வந்துட்டா? நாங்க மட்டும் என்ன செய்ய முடியும் சொல்லு? நம்ம பொண்டாட்டி உண்மையை ஒத்துக்க மறுத்து அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா அவன் மேலதான் ஏதோ தப்பு இருக்குன்னு அவன் நினைச்சுப்பான்லம்மா. அப்படி நினைச்சா என்ன? அது என்னோட விதி அத்தை. சீசரோட பொண்டாட்டி மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கழுத்து நீட்டுற அத்தனை பொண்ணுங்களுமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான். பொறுப்பு கொடுக்கிற தாயை விட வாழ்க்கை கொடுக்கிற புருஷனை நம்ம பெருசா மதிக்கிறவங்க அத்தை. அப்படிப்பட்டவரு நான் சொல்ற வார்த்தையை நம்பாம யாரோ ஒருத்தன் பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டா எப்படி அத்தை என்னால அதை தாங்கிக்க முடியும்? சுபு, நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா. ஆனா உன் நிலைமையை எடுத்து சொல்லி அவருக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கே. நீ இப்படி விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருந்தேனா நமக்கு காரியம் எப்படி நடக்கும்? அதுதானே அவங்களும் கேக்குறாங்க. சூர்யா குழப்பத்துல இருக்கிறான் சுப்பு. அந்த ராஸ்கல் ஏதாவது சொல்லி அவன் மனசை கலைச்சிருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை உசுரோட வச்சு எரிச்சிடுவேன். சம்பந்தி, ஏற்காட்டுல இருந்தப்ப சுப்பு எனக்கு போன் பண்ணி அந்த போட்டோ விஷயத்த சொன்னா. நான் ரேணுகா வீட்டுக்கு போய் அவகிட்ட அத பத்தி விசாரிச்சேன். நீதான் எவ்வளோ ஒருத்தனை அனுப்பி வச்சு போட்டோவை காமிச்சு எங்க மாப்பிள்ளை மனசை கெடுக்க வச்சிருக்கேன்னு சண்டை போட்டேன். ஆனா அவ இல்லவே இல்லைன்னு ஒரேடியா சாதிச்சுட்டா சம்பந்தி. சுப்புவோட காலேஜ் டேஸ் போட்டோ ஒன்னு ரேணுகா கிட்ட இருக்கணும், இல்ல காயத்ரி கிட்ட இருக்கணும். இந்த ரெண்டு பேரை தவிர இன்னொருத்தர் கைக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமாங்க, இப்பவும் சொல்றேன், எனக்கும் அந்த ரேணுகா மேலதான் டவுட்டா இருக்கு. அவதான் ஏதோ கேம் பிளே பண்ணிட்டு இருக்கா. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்ததுனால தான் அண்ணி அனுப்பி வச்சு நான் விசாரிக்க சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் வீட்டை காலி பண்ணிட்டு அங்க வந்த நேரத்துல பழைய புக்ஸ், நோட்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்ததா தான் அவ சொன்னா. ஒருவேளை அந்த வீட்டுக்கு அதுக்கப்புறமா குடி போனவங்க வேற யார்கிட்டயாவது அந்த போட்டோ கிடைச்சு அவங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ? அதெல்லாம் இல்ல கோமதி. சம்பந்தம் இல்லாத யாரும் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. சூர்யாவும் சுப்பும் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியும். அப்படின்னா சந்தேகமே இல்லப்பா. நிச்சயமா அந்த ரேணுகாவோட வேலை தான் இது. ரேணுகாவை யாரோ திட்டம் போட்டு என்னையும் சூர்யாவையும் பிரிச்சிருக்காங்க. நான் மன்னிக்க மாட்டேன் மாமா. ஆனா அதே சமயம் தான் நடந்துகிட்ட விதம் தப்புன்னு உங்க புள்ள மனசார என்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் உங்க வீட்டு படி ஏற மாட்டேன். இப்படி சொன்னா எப்படிமா? எனக்கு வேற வழி தெரியல மாமா. சூர்யாவோட வாழணுங்கிறது ஒரு கனவா ஒரு லட்சியமா இருந்தது போக இன்னைக்கு அது ஒரு தவமா மாறி நிக்குது. நான் ஆசைப்பட்ட ஒருத்தரோட வாழ்றதுக்கு இத்தனை எதிர்ப்பு இருக்குன்னா எல்லா எதிர்ப்பையும் அடிச்சு நொறுக்கிட்டு நான் நினைச்சதை நான் சாதிச்சு காட்டியே தீர்வேன் மாமா. அதுக்காக என்னன்னா நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது மாமா. அவருக்கே புரியணும் தான் செஞ்சது தப்பு, தான் பேசினது தப்புன்னு அவர் உணரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை இங்க உட்கார்ந்துகிட்டே நான் செய்ய போறேன். இன்னும் எத்தனை நாளைக்குமா தெரியல அத்தை. கண்ணுக்கு தெரியாத எதிரி மேல காத்துல கத்தி வீசிட்டு இருக்கேன்.
எப்ப என் கத்தி எதிரியோட கழுத்தை தொடுன்னு யாருக்கு தெரியும்? போராட்டம் தான் வாழ்க்கைன்னா போராடிதானே தீரணும். அழுகு வருது, அழற, அது வேற விஷயம். ஆனா என் மனசுக்குள்ள எரிஞ்சுட்டு இருக்கிற நெருப்பு அத்தனை சீக்கிரத்துல அணியாதத்த. சுபு, அந்த அயோக்கியம் யாருன்னு அவனை தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்ணல. என் பேர் தர்மலிங்கம். கோமதி, கிளம்பு போலாம். சம்பந்தி, நான் வரேன். அழாது. அழாதம்மா, அழாத. என்னால நம்பவே முடியலப்பா. அந்த குமார் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. குமாரோட அயோக்கியத்தனத்தை விடுங்க பாட்டி. அதுக்கு நானே 1000 காரணம் சொல்லுவேன். ஆனா கௌரி இப்படி பேசுவான்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. என்னால அவளை புரிஞ்சுக்க முடியுது ரேணுகா. 1000 இருந்தாலும் அவன் புருஷன் இல்லையா? உன் புருஷன் ஒரு கொலைகார பாவின்னு சொன்னா அது உண்மையாவே இருந்தாலும் ஆமான்னு ஒத்துக்கிறதுக்கு மனசு வராதுமா. கௌரி சின்ன பொண்ணு தானே. எங்க நம்ம புருஷனை போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்களோ, வேற ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். கௌரிக்கு அவ புருஷன் முக்கியமா இருந்துட்டு போட்டோம். ஆனா இது காயத்ரியோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? தான் அக்கா புருஷனை தான் புருஷன் ஆள் வச்சு கொல்ல பாத்திருக்கானா அதை மூடி மறைக்கிறது எந்த விதத்துல சரியா வரும்? சரி விடுங்க, நமக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. காயத்ரியை எப்படியாவது வெளியில எடுக்கணும். அதை பத்தி மட்டும் யோசிப்போம். அது எப்படி வீரா நம்ம சும்மா விட முடியும்? சூர்யாவை கொலை பண்ண ஆள் அனுப்புனது குமார் தானு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவனை சும்மா விட்டோம்னா இதே முயற்சியை இன்னொரு தடவை செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? சும்மா விடலாம் நான் சொன்னதுக்கு நிரந்தரமா விட்டுலான்ற அர்த்தம் இல்ல. இப்போதைக்கு காயத்ரியை வெளியில எடுக்கிறத பத்தி மட்டும் யோசிப்போம். அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சதும் குமாரா என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ரேணுகா, என் தங்கச்சி உனக்கு என்ன பாவம் பண்ணா? அவ வாழ்க்கையை கெடுத்து சீரழிக்க பாக்குறிய? இது உனக்கே நல்லா இருக்கா? ஏங்க இப்படி அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு விட்டு போய் ரொம்ப காலம் ஆயிப்போச்சு. திரும்ப திரும்ப நீங்களும் உங்க வைஃபும் எத்தனை தடவை வந்து கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். சுப்பு நல்லா இருக்காளா இல்லையான்னு நான் இப்ப தெரிஞ்சுக்க கூட விரும்பல. தயவு செஞ்சு இப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. நல்லா இருக்குமா நீ பேசுறது? புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா ஹனிமூன் போன இடத்துல ஆள் அனுப்பி வச்சு அவங்க நிம்மதியை கெடுத்து அவங்க சந்தோஷத்தையும் கெடுத்து அவங்களுக்குள்ள சண்டையையும் மூட்டி விட்டு இப்ப எலியும் பூனையுமா ஆக்கி இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறிய? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? சார், நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு சார். என்னைக்கே கோர்ட்ல தீர்ப்பு வந்து காயத்ரி ஜெயிலுக்கு போனாலோ அன்னைக்கே உங்க ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்படி தேவையில்லாம சந்தேகப்பட்டு வந்து நின்னீங்கன்னா இதுக்கெல்லாம் எங்களால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க செல்வம், ரேணுகாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவ இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. அவளோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கணுங்கிற எண்ணமே அவளுக்கு இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நீங்க மறுபடியும் வந்து சுப்பு, காயத்ரி, சூர்யான்னு அவங்க பிரச்சனைய கொண்டு வந்து இவ முன்னாடி கொட்டுறது சரியில்லப்பா. உங்க யாருடைய தயவும் வேணான்னு தானே நாங்க இங்க வந்து தனியா இருக்கோம். திரும்ப திரும்ப இங்க வந்து எதுக்காக நிக்கிறீங்க? பாருங்கம்மா, சூர்யாவும் சுப்புவும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு உங்க பேத்திய விட்டா வேற யாரு இல்லைங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. என் சந்தேகம் தப்புன்னா தயவு செஞ்சு உங்க பேத்தி கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் திரும்ப ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்பா நான் நம்புறேன். யோ, உங்க தங்கச்சி விஷயத்துல இனிமே உங்க தலையிட மாட்டாங்க. நீங்க உங்களை நல்லவங்களா நினைச்சாலும் சரி, நாசகார கும்பலா நினைச்சாலும் சரி, இனிமே உங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. வீணா டைமை வேஸ்ட் பண்ணாம
உன் தங்கச்சிக்கு போய் புத்திமதி சொல்ல பாரு. அதை விட்டுட்டு இங்க வந்து தேவையில்லாம கலாட்டா பண்ணி வழி போடணும்னு நினைச்ச நானே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுவேன். ரேணுகா, நான் அமைதியா தானே பேசிட்டு இருக்கேன். இவன் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கான்? நீங்க அமைதியா பேசினாலும் அர்த்தமே இல்லாம தான் உளறிட்டு இருக்கீங்க. அப்புறம் கோவம் வராம எனக்கு செய்யும். தயவு செஞ்சு வெளிய போங்க. இதுக்கு மேலேயும் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவர் சொன்னதுதான் நானும் செய்ய வேண்டியது இருக்கும். அதான் சொல்றாங்கல்ல, கிளம்புங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக சூர்யாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனீங்க? நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்ல, காயத்ரி இன்னொருத்தரோட மனைவி ஆயிட்டா, அவரோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அதனால நீங்க அவளை நினைக்கிறதையோ அடைய முயற்சி பண்றதையோ அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னனா இல்லையா? அப்புறம் ஏன் இப்படி செஞ்சீங்க? சூர்யாவை கொன்னுட்டான், காயத்ரியோட மனச மாத்திடலாம், அவளை அடைஞ்சிடலாங்கிறது உங்களோட நோக்கமா இருந்தா, அதை விட அபத்தமான ஒரு எண்ணம் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. காயத்ரின்னு இல்ல, எந்த பொண்ணுமே ஒருத்தனை மனசார விரும்பி அவன் கூட கூட்டினதுக்கு அப்புறம் இன்னொரு ஆம்பளைய நினைச்சு கூட பார்க்க மாட்டா. இது கூட புரியாம எதுக்கு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணீங்க? உங்களை நீங்க மாத்திக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். என்னங்க என்னங்க என்னங்க, ஐயோ என்னாச்சு லட்சுமி? நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றதுங்க? வீட்ல சக்கரை டப்பா தவறி விழுந்தப்பவே என் மனசு சொன்னது நிஜமாயிடுச்சுங்க. நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணுக்கு. என்னாச்சு காயத்ரிக்கு? சொல்லுமா. விதிங்க விதி, என் பொண்ண விடாம துரத்தி அடிக்குது. நம்ம கூட இருந்தப்போ நாம அவளை நிம்மதியா வாழ விடல, வெளியில போனப்போ மத்தவங்க அவளை நிம்மதியா வாழ விடலைங்க. எல்லாருக்கும் கனவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற கல்யாணம் என் பொண்ணுக்கு மட்டும் கண்ணீரை கொடுத்து பெங்களூருக்கு துரத்தி அனுப்பிடுச்சு. சரி, இவ ஜெயில போனாலாவது நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேன். அங்கேயும் அவளை நிம்மதியா இருக்க விடாம துரத்தி துரத்தி அடிக்குதுங்க. ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம பொண்ணு என்னங்க பாவம் பண்ணா? லட்சுமி, என்ன நடந்ததுன்னு சொல்லாம இப்படி நீ புலம்பிக்கிட்டு இருந்தா யாருக்கு புரியும்? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. ஐயோ, என்னங்க, காயத்ரிக்கு ஜெயில பெரிய ஆபத்து இருக்குங்க. அவளை யாரோ கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. என்னம்மா சொல்ற? அக்காவை கொல்ல அங்க போய் யாருமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா, என்னப்பா அதெல்லாம்? நீ கொஞ்சம் இருமா லட்சுமி, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன சொல்ற நீ? அதை தெளிவா சொல்லி தொலைய. எனக்கே ஒண்ணும் புரியலங்க. அவளுக்கு சமையலறையில வேலை போட்டிருந்தாங்களாம். அவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ரவுடி பொம்பளை இவளை அடிச்சு கொல்லணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. இவ தற்காப்புக்காக அவளை அடிக்க போக அந்த நேரம் பார்த்து அங்க ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ்காரங்க இவதான் அவளை தாக்குறான்னு நினைச்சு இவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. நான் பார்க்க போன நேரத்துல முகமெல்லாம் வீங்கி ரத்தம் கட்டி போய் எனக்கே நெஞ்சு வெடிச்சிரும் போல ஆயிடுச்சுங்க.
என்னம்மா ஆச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லைன்னு மறைக்க பார்த்தா. நல்ல வேளை அங்க ஜெயிலர் வந்து விசாரிச்சப்போ இவ என்ன நடந்ததுன்னு உண்மைய அப்பதாங்க சொன்னா. அவ மறைக்கணும்னு நினைச்சு மறைச்சிருக்க மாட்டாமா. உண்மைய சொன்னா நீ அதிர்ச்சி ஆயிடுவேன்னு தான் மாத்தி சொல்ல ட்ரை பண்ணிருப்பா. என் காயத்ரிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ மனசு எப்பவுமே நல்லதைத்தான் நினைக்கும், நல்லதைத்தான் செய்யும். அத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மத்தவங்களால முடியவே இல்லை. அவளுக்கு கெடுதல் பண்றதுக்கு விதியை தவிர வேற எத்தனை எதிரிங்க இருக்காங்க. அந்த ஜெயிலர் அம்மா ரொம்ப நல்லவங்க. இவளோட ஐஏஎஸ் படிக்கிற ஆசையை புரிஞ்சுக்கிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி தந்து படிக்க சொல்லிருக்காங்க. அவங்க மட்டும் அவளுக்கு அங்க ஆதரவா இல்லன்னா என் பொண்ணோட நிலைமைய நினைச்சு பார்க்கவே எனக்கு வயிறெல்லாம் கலங்குதுங்க. லட்சுமி, எந்த விஷயத்திலையும் கெட்டதுக்கு பின்னால ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு இப்படி அடுக்கடுக்கா சோதனை வந்தாலும் அவளுக்கு உதவுறதுக்கு சில நல்ல மனுஷங்களும் கிடைச்சிடுறது அவ நல்ல மனசுக்கு கடவுள் தந்த பரிசு. நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த வார்டன் அம்மா தங்கமானவங்கன்னு தெரியுது. அவங்க நம்ம பொண்ண நல்லபடியா பாத்துக்கோங்க லட்சுமி. நீ கவலைப்படாத. அவளோட விதி அவளை விடாம துரத்தினாலும் இந்த மாதிரி ஆறுதலான மனுஷங்களால நிச்சயமா அவளுக்கு விடிவு காலம் பிறக்கும். நீ கவலைப்படாத லட்சுமி. வா, உள்ள வா. வா லட்சுமி. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேடம். அந்த காயத்ரி தான். ஏய், நான் கேட்டது காயத்ரி இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அவளை கொலை பண்ண பார்த்த? ஐயோ, எங்க அம்மா சத்தியமா நான் அப்படிலாம் எதுவும் செய்யல மேடம். இங்க பார், எனக்கு இந்த ஜெயில 15 வருஷ சர்வீஸ். உன்ன மாதிரி எத்தனையோ புறம்போக்குங்களையும் மொள்ள மாதிரிகளையும் பொறுக்கிகளையும் பார்த்தவனா? என்கிட்டயே கதை சொல்றியா? மரியாதையா உண்மையை சொல்லு. எதுக்காக அந்த காயத்ரியை கொலை பண்ண பார்த்த? யார் உன்னை கொலை பண்ண சொன்னது? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல மேடம். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா? நான் படிக்காதவ, கருப்பா அசிங்கமா இருக்கிறேன். என் வார்த்தை உங்களுக்கு எடுபடாதுல்ல. அவ செகப்பா பஞ்சு மிட்டாய்க்கு புடவை சுத்தின மாதிரி இருக்கிறா. அதனால அவ சொல்றத நம்புறீங்க. Stop it. யார் உண்மையை சொல்றாங்க, யார் பொய் சொல்றாங்கன்னு கண்ணை பார்த்தே சொல்றவனா? என்கிட்டயே வா. இங்க பார், என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ. ஐயோ, அது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க மேடம். நான் நெசமா தான் சொல்றேன். நான் எந்த தப்பும் பண்ணல. அவ தான் என்ன கொலை பண்ண வந்தா. யார் அவளை அமிச்சாங்கன்னு நானும் யோசிச்சுட்டு தான் மேடம் இருக்கேன். அப்ப நீ உண்மையை சொல்ல போறது இல்ல, அதானே? சரி, நானே கண்டுபிடிக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீயா சொன்னா பாதிப்பு உனக்கு இருக்காது. ஆனா நானே கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, அத்தோட உன் கதை முடிஞ்சது. ஐயோ மேடம், இதோ பார், அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல சாவர வரைக்கும் உள்ள போட்டுடுவேன். உண்மையை சொல்லு, யார் உன்னை கொலை பண்ண சொல்லி அமிச்சது? இல்ல மேடம், அப்படி யாரும் அனுப்பல மேடம். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். உன் தலையெழுத்து அதுதான்னா நான் என்ன பண்ண முடியும்? படுத்து தூங்கு. உன்னை யார் அமிச்சாங்கன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் வச்சுக்கிறேன்.